மஞ்சு, மஞ்சு, வா வந்து உக்காரேன். நான் கிளம்புறேன். ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. காலையில் தான் வருவேன். ஏய், என்னாச்சு? என்ன உனக்கு பிடிக்கலையா? உங்கள் அப்பா அம்மா உன்னை கட்டாயப்படுத்தி கட்டி வச்சிட்டாங்களா? இல்லை நீ யாரையாச்சும் லவ் பண்ணி அவனை மறக்க முடியாமல் அப்படி ஏதாவது? ஓகே ஓகே, நீ அழாத. சாரி, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் கேட்கல. நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு. நீ ஒரு நாள் கூட முகம் கொடுத்தே பேசலை, கிட்ட நெருங்க கூட விடலை. என்ன காரணம்னு தெரியல. அழாத மஞ்சு. எதா இருந்தாலும் நீ சொன்னா தானே தெரியும். ஓகே, எப்போ உனக்கு சரின்னு படுதோ அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஹலோ, நீ எங்க இருக்க? அவர் போயிட்டாரு, நாளைக்கு தான் வருவாரு. நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பி வரியா? ஓய் ஓய் ஓய். தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணேன். ஆனா நீ வரல. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு மூலையில இருந்து வந்து என்னை கூட்டிட்டு போவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா நீ வரல. ஏய், சத்தியமா அப்படி. நீ ஏன் அன்னைக்கு வரல? உனக்கு சொன்னா புரியாதுடி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன் வரல சொல்லு, ஏன் வரல? உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போனா எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி மிரட்டினாரு. இதெல்லாம் ஒரு காரணமா? எங்க வீட்லயும் இதே தான் சொல்லி மிரட்டினாங்க. நான் உன் கூட வர தயாரா தானே இருந்தேன். சாரிடி, இதெல்லாம் ஒரு அதெல்லாம் இப்ப காரணம். எதுக்கு? மாமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஏய் வாடினா. ஹலோ,
யாரு? புறம்போக்கு. ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு என்ன வேணும்னு அப்புறம் சொல்கிறேன். முதல்ல ஃபோனை ஸ்பீக்கரில் போடு, அப்புறம் டீட்டெயிலாக பேசுவோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. சொல்கிறேம்மா, சொல்கிறேன். ஏன் அவசரப்படுற? இப்போ உன் காதலன் உன் கூட உன் பெட்ரூமில் தானே இருக்கான். உங்கள் 2 பேரோடையும் சேர்ந்தாப்புல பேசினாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால ஃபோனை முதல்ல லவுட் ஸ்பீக்கரில் போடு. ஹலோ, இப்ப சொல்லுங்க, யார் நீங்க? இந்த ஏரியாவில் யாரெல்லாம் கள்ளக்காதல் பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் கையுங்களவுமா பிடிச்சி காசு பறிக்கிற ஒரு புறம்போக்கு. நீங்க என்ன யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. தெரியுமா? தெரியும். ஓம் பேர் மஞ்சு, ஓம் புருஷன் பேர் ராமு. இந்த ஏரியாவுக்கு புதுசாக குடி வந்திருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணமாகி இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. உன் புருஷனை ஆஃபீஸுக்கு அனுப்பி வச்சுட்டு உன் கள்ளக்காதலுக்கு ஃபோன் பேசி வர வச்சு நீங்கள் 2 பேரும் பெட்ரூமில் கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இந்த டீட்டெயில் போதுமா இல்லை இன்னும் வேணுமா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியுமாவா? கதவை தாப்பா போட்டதே நாங்கள் தான். ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு. நீ போட்டுக்கிட்டு வந்த 50 நகை, வீட்டில் இருக்கிற பணம் எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு ஜன்னல் வழியாக கொடுத்துட்டேன்னா கதை திறந்து விட்டுட்டு போயிட்டே இருப்போம். இல்லை அப்படி பண்ணலனா உன் கள்ளக்காதல் மேட்ரை உன் புருஷன்ட்ட போட்டு கொடுத்துட்டு உங்கள் 2 பேரையும் ஒரு வழி பண்ணிடுவேன். நாங்க ஒன்றும் கள்ளக்காதல் பண்ணல. 4 வருஷமா நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணாதாமா அதுக்கு பேர் லவ். நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தனை லவ் பண்ணா அதுக்கு பேர் லவ் இல்லை, கள்ளக்காதல். ஒழுங்கா நான் சொல்கிறபடி நகையும் பணத்தையும் கொடுத்துட்டேன்னா உன் கள்ளக்காதலுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட பணமும் இல்லை, நகையும் இல்லை. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஓ அப்படியா? உன் டைம் முடிஞ்சு போச்சு. இப்போவே உன் புருஷனுக்கு ஃபோன் போட்டு உன் கள்ளக்காதல் மேட்டரை போட்டு கொடுக்குறேன். இந்த உன் புருஷனுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். 2 பேரும் காது குளிர கேளுங்க. கட் பண்ணு, கட் பண்ணு. நாம ஏன் பயப்படணும்? கட் பண்ணு. ஐயோ, கட் பண்ணு. ஹலோ, யாரு? ஹலோ ராமு, என்ன முக்கியமான மீட்டிங்கில் இருக்க போல? ஆமாம், நீங்கள் யார் பேசுறது? நான் யாருங்கிறது இருக்கட்டும், உன் பொண்டாட்டி கூட இங்கே ஒரு முக்கியமான மீட்டிங்கில் தான் இருக்கா. அவள் கள்ளக்காதலனோட. ஏய், யாரா நீ? எங்கேருந்துடா பேசுகிற? என் ஒய்ஃபை பற்றி இன்னொரு வார்த்தை தப்பாக பேசுனா உன்னை கண்டந்தொண்டமாக வெட்டி விடுவேன்டா. என் மேலே கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை ராம். உன் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அது உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும்டா. அவன் மனோன்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. அதில் உனக்கு என்னடா பிரச்சனை? அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஏய், உன் பொண்டாட்டி உன்னைய வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு அவள் கள்ளக்காதலுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு உன் பொண்டாட்டியும் அந்த பையனும் இப்போ உன் பெட்ரூம்ல. யாரா நீ? ஒத்தா வந்தனா சங்க அறுத்துருவேன். ஏய், அவங்கள உள்ள வச்சு தாப்பா போட்டதே நான் தான்டா. உனக்கு சந்தேகம் இருந்தா நேரில் வந்து பாடுறா. உன் பொண்டாட்டி யோக்கியத வைடா போன. ஏய், இந்த வீட்டில் வேற ஏதாவது வழி இருக்கா? இரு, நானும் வரேன். ஏய், நீ எங்க வர? அப்ப நீ என்ன கூட்டிட்டு போக வரலையா? இது கூட்டி நான் உன்னை சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன்டி. ஹலோ மஞ்சு, சாப்பிட்டியா? ம், ஏன், என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு ராங் கால் வந்துச்சு. அவன் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசினான். நான் அவனை செம்மையாக திட்டி விட்டேன். மஞ்சு, ஒரு சின்ன விஷயம். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி மனோன்னு ஒரு பையனை லவ் பண்ணல, அவனை மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நீ வேணா அவனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு
பேசு. அவனுக்கு ஓகேனா நீங்கள் 2 பேரும் போய் எங்கேயாவது சந்தோஷமாக வாழுங்க. நான் வேணா உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிறேன். உன்னை செருப்பால அடிப்பேன். வெக்கமா இல்ல உனக்கு? கட்டின பொண்டாட்டி அடுத்தவன் கூட போய் வாழுங்கிற. ஆமா, நான் லவ் பண்ணதான். அவன் என்ன கூட்டிட்டு போய் நல்லபடியா வாழ்வான்னு நினைச்சேன். ஆனா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து கூட்டிட்டு போகாதவன் தாலி கட்டினதுக்கு அப்புறம் எப்படி வந்து கூட்டிட்டு போவான்? அப்படியே வந்தாலும் அவன் என் காதலுக்காக வர மாட்டான். என் ஹலோ, யாரு? புறம்போக்கு